Today, I'm introducing your English friend. Enjoy this video. Dear friends, I'm happy to be here again. The concept today is ஆங்கில பயிற்சியாளர்களின் சோதனை தருணங்கள். ட்ரைனிங் செஷன்ஸ்ல சில ட்ரைனிஸ் நம்மகிட்ட கேட்குற கேள்விகள் சேலஞ்சிங்கா இருக்கும். நாம பதில்களை சொல்லும்போது சில ட்ரைனிஸ் நம்மகிட்ட கோவிச்சுக்கவும் செய்வாங்க. I'll get you here a few gleanings of my training sessions. In a session, one of my students, Rajesh by name, said to me, "Sir, I didn't understand what you said." I modified his sentence responding to him, "Rajesh, I hope you meant I didn't understand." He said to me, "Sir, it's not didn't, it's only didn't." I replied, "Rajesh, it's better to say didn't than didn't." I never said to him he was wrong because I didn't want him to get hurt. I have already mentioned in my earlier episodes, there is nothing as right or wrong in speaking English. Acceptability is the standard. நான் ராஜேஷ் கிட்ட பொறுமையா சொன்னேன், ராஜேஷ் didn't சொல்றது தான் acceptable. உடனே அவர் சொன்னாரு, சார் எங்க மேனேஜரே didn't தான் சொல்றாரு. நான் உடனே கேட்டேன், what's your manager's qualification? Is he a PhD in English? அதுக்கு ராஜேஷ் பதில் எதுவும் சொல்லல. ஆனா டிடுங்கிறது தப்பு, டின்ங்கிறது தான் ரைட்டு அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்தாரு. நான் அவர்கிட்ட, ஓகே ராஜேஷ், ஐ டோன்ட் வாண்ட் டு ஆர்கியூ எனி ஃபர்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கண்டினியூ த செஷன். நெக்ஸ்ட் ஈவினிங் ஐ ஹேட் த ஷாக் ஆஃப் மை லைஃப். ராஜேஷ் அவரோட மேனேஜரை கூட்டிட்டு ட்ரைனிங் செஷனுக்கு வந்துட்டாரு. அவரோட மேனேஜர் எங்கிட்ட எதுவுமே பேசல. அவர் எங்க இன்ஸ்டிடியூஷனோட ஹெட் கிட்ட போய், சார் உங்க ட்ரெயினர் என் சபார்டினேட் கிட்ட என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டாரு. நான் இங்கிலீஷ்ல பிஹெச்டியான்னு கேட்டதும் இல்லாம என் சபார்டினேட் ராஜேஷ் கிட்ட உங்க மேனேஜரை என் ட்ரைனிங் செஷன்ல ஸ்டூடெண்டா வந்து சேருன்னு சொல்லிட்டாரு. ஐ ஃபீல் டெர்பிலி ஹர்ட் அப்படின்னு சொன்னாரு. அப்போ எங்க ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் என்ன சொன்னாரு, சார் எங்க ட்ரெயினர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் வெல் மேனர்டு, அப்படியெல்லாம் பேசி இருக்க மாட்டாரு. இருந்தாலும் அவரை கூப்பிடுறேன், அவர்கிட்ட என் முன்னாலேயே நீங்க பேசிடுங்க, உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாரு. நான் ராஜேஷோட மேனேஜரை எங்க பிசி முன்னால உட்கார வச்சு லீடிங் ஆன்லைன் இங்கிலீஷ் டிக்ஷனரி சிஸ்டம்ல ஓபன் செஞ்சு டிடன்னு டைப் பண்ணி ஹவு டு ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு கொஸ்டின் டைப் பண்ணேன். எல்லா டிக்ஷனரிஸும் ஒரே மாதிரி டிடன் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிச்சு. நான் பொலைட்டா ராஜேஷோட மேனேஜர் கிட்ட சொன்னேன், சார் டிடன் தான் அக்செப்டபிள், டின்ட்ங்கிற ஒரு டிஃபரெண்ட் வெர்ஷன் இருக்குன்னு சொன்னேன். அதை நான் ராங்னு சொல்லல. ராஜேஷோட மேனேஜர், சாரி சார், ஐ பீன் மிஸ்லெட் அப்படின்னு சொன்னதும் இல்லாம, சார் நான் உங்களோட பிரசன்ட் செஷன்ல அட்டென்ட் பண்ணலாமான்னு கேட்டாரு. நான் என்னுடைய ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனை பார்த்தேன். அவரு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜேஷோடைய மேனேஜர் வந்து எங்க செஷன்ல உட்கார்ந்தாரு. அப்போ நான் பேச ஆரம்பிச்சேன். நான் பேசுனது இதுதான். During the early days of my career as a professional English trainer, I came across situations that drove me to seek solutions for intricate propositions in interacting with high-end trainees in my sessions. People at the helm of affairs of leading MNCs, doctors, advocates, engineers, IT professionals, and the like have been among my trainees throughout my career. I could find their people with varied mindsets. I swear, I am not circumlocutory here, for my straight, frank, and informal exposition may perhaps force you to think so. To my surprise, after the session was over, Rajesh manager enrolled himself as one of the trainees for the next batch. I can never afford to forget that moment. I understood politeness pays. இது நான் பெருமைக்காக சொல்ல வரல. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ற மாதிரி ட்ரைனர்ஸ் பேசக்கூடாது. அதே மாதிரி ட்ரைனிஸும் அவங்களுடைய லெவல் தாண்டக்கூடாது. எங்க மேனேஜரே சொன்னாரு அப்படின்னா அவங்க மேனேஜர் எப்படி ஒரு அத்தாரிட்டி ஆக முடியுமா? அதை யோசிக்கணும் இல்லையா? சரி, ஓகே, இன்னைக்கு இது வரைக்கும் தான். நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு செஷன்ல
உங்களை சந்திக்கிறேன். Till then, get back. Hope you enjoy this video. Meet you in my next video. Bye everyone.